ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு பேனில் பெருஞ்சீரகம், பிரியாணி மொக்கு, கல்பாசி, ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. திருப்பி நம்ம எந்த சட்டியில் பிரியாணி பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். சைட்லேயே தேங்காய் பாலை சூடு பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே பச்சை மிளகா, வெங்காயம் இது ரெண்டத்தையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட புதினா, கொத்தமல்லியே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட மஞ்சள் பொடி, வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இது கூட தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் ஒரு கால்வாசி நல்லா வெந்து வரணும். மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ரெடியாக வச்சுருக்க தேங்காய் பாலையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது சைடில் தம் போடுறதுக்கு ஒரு சட்டியில் சிரட்டை, அதுக்கப்புறமா ஒரு துணி, தின்னர்லாம் ஊற்றி நல்லா எரிய வச்சுக்கலாம். இது நல்லா ரெடியாகி வரணும். அந்த தம் சைடில் நம்ம பிரியாணியும் பார்த்துக்கலாம். நம்ம பிரியாணி செய்யும்போதே அரிசியை கழுவி அது தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் கொதித்ததுக்கப்புறமா இந்த அரிசியை இது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி ஒரு முக்கால்வாசி வந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தம்மை எடுத்து இதை மூடி போட்டு மூடி இந்த மூடி மேலே அந்த தம்மை இறக்கிடணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா தம் போட்டு வச்சிடணும். அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா பிரியாணி சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடும்.